4 வருஷத்துக்காவது நான் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க கை காட்டுற பையனை நான் கல்யாணம் ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. எதையுமே காப்பாத்தாம நான் வம்ப வேலை கொடுத்து வாங்கியிருக்கேன். உங்களை தலைகுனிய வச்சிருக்கேன்ப்பா. இந்த கல்யாணம் வேண்டான்னு வெளிய போய் சொல்லிடுங்கப்பா. என் மேல நம்பிக்கை இல்லனாலும் சதீஷ கல்யாணம் பண்ணாதான் நான் நல்லா இருப்பேன்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. ஏன் குமாரி இப்படி இருக்க? ஒண்ணு வெட்டு குத்து பழி வாங்குறேன்னு சொல்லி அந்த பக்கமா கிளம்பிடுறேன், இல்ல பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுற பட்னி கிடக்குற. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. கல்யாணம் ஆக போறது உன்னால தாங்க முடியலையா? ஏண்டா கூட இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த பாடுபடுத்திட்டு அவ வெளில போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு இருக்கியா? என்னடா நீ? ஏமா மனுஷ மனசு நேரத்துக்கு நேரம் மாறதானே செய்யும். நேத்திக்கு ஒண்ணு நினைக்கும், அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒண்ணு நினைக்கும். தப்புன்னு தெரிஞ்ச உடனே திருந்திட்டா போதும், வேற ஒண்ணும் நீ நினைக்க வேண்டாம். அந்த புள்ள பாட்டுக்கு அவ வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். குமாரு, மறுபடியும் நீ ஏதாவது குட்டைய குழப்பி வைக்காத. அவ அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழட்டும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு திருப்பம் நடந்துருச்சு. அரசி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா. பாண்டியன் அண்ணன் அரசிய தனியா கூட்டிட்டு போய் பேசினாரு. கல்யாணம் பண்ணிக்கோன்னு மகளை சம்மதிக்க வைப்பாருன்னு பார்த்தா கல்யாணம் வேண்டான்னு மக அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டா. எம்பிட்டு பிரச்சனைக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு வந்து கேட்டாங்கன்னா எப்பாடு பட்டாவது அந்த கல்யாணத்தை நடத்துதானே பாப்பாங்க. ஆமா பாப்பாங்கதான். ஆனா ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீ இந்த டீயை குடி, வா அடுப்படியில வேலை கிடக்கு. என்னது எதுவுமே பேசாம போயிட்டா?